நம்மிடம் இல்லை என்று அந்த அமைதிக்கு பொருள் கிடையாது. அதைத்தான் எங்கள் மகாகவி பாரதி சொன்னார். வேறு எதையும் நீ பொறுக்கலாம், ரெண்டே விஷயத்தை பொறுத்து கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவவானினும் நனி சிறந்தனவே என்று எங்கள் மகாகவி சொன்னார். தாய்க்கு இழைக்கப்படுகின்ற ஏதோ ஒரு தீமை, அதற்கு ஒப்பானதே தேசத்துக்கு இழைக்கப்படுகின்ற தீமை என்று மகாகவி பாரதி சொன்ன அந்த மந்திர சொல் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய காதுகளிலே ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்நாள் என்பது குறிப்பிட்ட காலம்தான், நிரந்தரம் கிடையாது. அப்போ நம்முடைய காதுகளில் மாத்திரம் ஒலித்து கொண்டிருப்பதனால் ஒரு பயனும் என்று மேடம் சொன்னது போல அதை அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய மகத்தான பணி நம்மிடம் இருப்பதாக நாம் முதலில் நம்ப வேண்டும். நமக்கு அந்த நம்பிக்கை இருந்தால்தான் அடுத்த தலைமுறையினரிடம் அதை கொண்டு சேர்க்க முடியும். நமக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் நம் குழந்தைகளை பார்த்து நீ இந்த மாதிரி இரு, இங்கே வந்து இந்த இந்த கடவுளை நீ வணங்க வேண்டும், இந்த சம்பிரதாயத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் அவர்களுக்கு நாம் அட்வைஸ் மாத்திரம் பண்ணி கொண்டிருந்தால் அவர்கள் முன் நாம் பொருளற்றவர்களாகத்தான் நிற்போம்.